ஹாலோ வீதியில் பனிமூட்டம். ஹாலோ வீதி அமைதியாக இருந்தது. ஒரு வாழும் நகரத்திற்கு மிகவும் அமைதியாக. மாரா தனது மிதிவண்டியில் வெறிச்சோடிய வீதியில் சென்று கொண்டிருந்தாள். அவளை யாரோ கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தாள். ஏதோ தவறாக இருந்தது. அவள் அதை உணர்ந்தாள். தெருவின் முடிவில் ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒளியுடன் மினுங்கியது. பனி மெதுவாக நகரத் தொடங்கியது. அது உயிருடன் இருந்தது போல. பேரை அழைக்கும் மென்மையான குரல். பயம் அவளை ஓட சொன்னது. ஆனால் ஆர்வம் அவளை அருகே இழுத்துச் சென்றது. கதவின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். பனிமூட்டம் அவளது கால்களை சுற்றி வந்தது. அவளது சைக்கிள் அவளுக்குள் விழுந்துவிட்டது. வளைந்த திறந்த கதவை நோக்கி அவள் எச்சரிக்கையுடன் கீறிய நடைபாதையில் நடந்தாள். பனிமூட்டம் விளிம்புகளின் அருகே சுழன்று ஒவ்வொரு அடியும் மெதுவாக ஒலித்தது. உள்ளே சுவர்கள் கரைப்பட்டிருந்தன. மெழுகுவர்த்தி ஒளி மினுங்கியது. படிக்கட்டு சாய்ந்தது மற்றும் பனிமூட்டம் தரையில் பரவியது. வணக்கம், அவள் குரல் நடுங்கியபடி கிசுகிசுத்தாள். நிழல்கள் சுவர்களில் நீள. பனிமூட்டம் அவளது கால்களை சுற்றி வளைந்தது. திடீரென அவளுக்கு பின்னால் ஒரு சத்தம் அவளை திருப்பியது. தொலைவில் ஒரு நிழலான உருவம் இருந்தது. தெளிவாக இல்லை, ஆனால் கவனித்துக் கொண்டிருந்தது. அவள் வீட்டுக்குள் மேலும் நுழைந்தாள். சுவர்கள் சுவாசிப்பது போல 3 பனி முக்கோணங்களில் திரண்டு சுருண்டது. சுவரில் கையால் வரையப்பட்ட வரைபடம் பெயர்களையும் தேதிகளையும் வெளிப்படுத்தியது. மற்றும் மராவின் கண்கள் அதிர்ச்சியூட்டும் வரலாற்றில் பெரிதும் விரிந்தன. வரைபடத்தின் அடியில் ஒரு எச்சரிக்கை பிரகாசித்தது. 3 பனி உன்னை பிடிக்க விடாதே. நீங்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டீர்கள். வீட்டின் உள்ளே மேலும் மாடிப்படிகளின் சுற்றிலும் தரையில் பனி சுருண்டது. அவளின் காதுகளுக்கு எதிராக குரல்கள் மெல்லிய குரல்களில் ஒலித்தன. மர்மமான மற்றும் பேய்மயமான. மாரா. அவளது பெயர் பனியின் வழியாக மெல்லியதாய் ஆனால் தெளிவாக ஒலித்தது. அதனால் அவள் அதிர்ச்சியுடன் திரும்பினாள். 3 பனி படிக்கட்டின் வழியாக வெளிர்பாம்புகளைப் போல உயரத் தொடங்கியது. நிழல்கள் சுவர்களில் நீழ்ந்தன. அவள் ஏறிய போது ஒவ்வொரு படியும் அவளது காலடியில் குரல் எழுப்பியது. 3 பனி சுழன்றது. கிசுகிசுக்கள் அவளது உணர்வுகளை தொட்டன. மேல் நீண்ட வழி அவளுக்கு முன் நீழ்ந்தது. இரு பக்கங்களிலும் கதவுகள் வரிசையாக இருந்தன. 3 பனி மெல்லிய சத்தமின்றி தரையில் மிதந்தது. ஒளிரும் அம்பர நிற தீப்பொறி முடிவில் மிதந்தது. அவளை முன்னே இழுத்துச் சென்றது. நிழல்கள் சுவர்களில் நீண்டு சுருண்டன. உடைந்த கண்ணாடியில் அவளது வெளிரிய முகம் திரும்பி பார்த்தது. கண்கள் பெரிதாகவும் பதட்டமாகவும் இருந்தன. பனி உயிருள்ள புகையாய் அவளை சுற்றியது. மங்கலான அறைக்குள் எச்சரிக்கையுடன் நுழைந்தாள். பனி அவளை சுற்றி சுழன்றது. சுவர்கள் சுவாசிப்பது போல தோன்றின. மங்கலான ஒளிரும் முகங்கள் சுவர்களில் தோன்றின. நீண்ட காலத்திற்கு முன்பு மறைந்தவர்களின் ரகசியங்களை கிசுகிசுத்த பனி அடர்த்தியாகி அவளது கால்களை சுற்றி சுழன்றது. மற்றும் ஒளிரும் முகங்கள் நெருங்கி வந்து அமைதியாக பார்த்தன. கிசுகிசுப்புகள் ஒன்றிணைந்து சுவர்களின் வழியாக மென்மையான ஒளிரும் ஒளியின் பாதைகளை உருவாக்கின. அவளை முன்னே கொண்டு சென்றன. ஒளியை மின்னும் ஒரு கை தரையிலிருந்து எழுந்தது. மாரா அதை நோக்கி நீட்டினாள். இழந்தவர்களின் நினைவுகளுடன் இணைந்தாள். ஒளி மின்னும் வடிவங்கள் சுவர்களில் வரையப்பட்டன. மங்கலான தெருவின் மறைந்த குடியிருப்பாளர்களின் கதைகளை பனியுடன் சுழல்கின்றன. மாரா அந்த நகரத்துடன் தன்னை இணைக்கும் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தாள். பேய்முகங்கள் அமைதியான மரியாதையுடன் அவளை நோக்கின. நீண்ட காலமாக இழந்தவர்களின் பெயர்கள், தேதிகள் மற்றும் பேய்முகங்கள். மாரா கண்களை பெரிதாக திறந்து அமைதியான நினைவுகளால் மயங்கினாள். குழந்தைகள் சாங்கள் சுவர்களில் தோன்றினர். பயமும் சோகமும் நிறைந்த நிலையில் மாரா அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தாள். பனித்துளிகள் அவளது கால்களை சுற்றி வளைந்தன. சுவர்கள் துடித்தன மற்றும் மூச்சு விட்டன. இங்கு மறைந்த அனைவரின் நினைவுகளையும் அந்த வீடு வைத்திருந்தது என்பதை மாரா உணர்ந்தாள். தரையில் ஒளிரும் கோடுகளின் ஒரு சிக்கலான பாதை தோன்றியது. ஹாலோ வீதியும் மறக்கப்பட்ட பாதைகளும் வரைந்தன. மாரா அதிர்ச்சியுடன் கீழே பார்த்தாள். ஏன் நான் என்று அவள் குரல் நடுங்கியது. பயமும் ஆர்வமும் கலந்த கண்களுடன் ஏன் நான் அவள் பதிலை தேடினாள். மெல்லிய ஒளிரும் வடிவங்கள் பனியில் உருவாகி அவளிடம் கிசுகிசுத்தன. இருந்தது. முகங்களுக்கிடையில் ஒரு பிரகாசமான இருப்பு எழுந்தது மற்றும் கிசுகிசுக்கள் தெளிவாக பேசின. நீங்கள் எங்களை விடுவிக்கலாம். மாரா ஒரு மென்மையான கையை தோளில் உணர்ந்தாள். நீங்கள் எங்களை விடுவிக்கலாம். அவள் கைகளை உயர்த்திய போது வெப்பமான ஆம்பர் ஒளி அவளது விரல்களில் பரவியது. பனி அவளுடன் நகர்ந்தது. அவளது கட்டளைக்காக காத்திருப்பது போல நின்றது. பேயின் முகங்கள் அவளை நம்பிக்கையுடன் பார்த்தன. சிலர் சிரித்தனர், சிலர் சிரித்தார்கள். இப்போது உண்மையானது. இனி அச்சுறுத்தாது. ஒளி மற்றும் 3 மணி அவளை சுற்றி சுழன்ற போது மாரா அமைதியாக நின்றாள். வீடு மெதுவாக மூச்சுவிட இப்போது அவள் எப்போதும் ஹாலோ ஸ்ட்ரீட்டின் ஒரு பகுதியாக இருப்பதை புரிந்து கொண்டாள். இருண்டும் கனவாகவும் மாறா நின்றபோது தரையில் மங்கலான ஒளி முழுவதும் வடிவங்கள் துடித்தன. ஒளியின் கோடுகள் தரையில் பரவி சுவர்களின் கீழே நுழைந்தன. பனிமூட்டம் அவளது ஒளிரும் கைகளின் சுற்றிலும் சுழன்றது. சுவர்கள் விசித்திரமாக வளைந்து நீள வழித்தடங்கள் தோன்றி மறைந்தன மற்றும் மாறா பயமும் வியப்பும் கொண்டு தடுமாறினாள். முடிவில்லா வளைந்த வழிகள் அவளுக்கு முன் நீண்டன. கதவுகள் மறைந்து தோன்றின. அவளை சிறியவளாகவும் எச்சரிக்கையாகவும் உணர வைத்தன. சுவடுகள் ஒரு குரலாக இணைந்தன. மினுமினுக்கும் அலைகள் அவளை சுற்றி உருவாக சுவர்கள் பேசுவது போல தோன்றின. தரை அமைதியாக பிளந்தது. சுவடுகள் ஒரு குரலாக மாறின. இருளுக்குள் ஒரு படிக்கட்டை காட்டியது. குளிர்ந்த மந்தம் அவளை சந்திக்க உயர்ந்தது. கீழே இருந்து பனி மற்றும் குளிர்ந்த காற்று பாய்ந்தது. அவளது மூச்சு தெளிவாக தெரிந்தது. குளிரில் அவளது கைகள் மெல்ல மினுமினுக்கின்றன. அவள் படிக்கட்டின் விளிம்பில் உறைந்தாள். குழப்பத்துடனும் சோர்வுடனும் இருள் முடிவில்லாததும் கவர்ச்சிகரமாகவும் தோன்றியது. கீழே ஒரு தெளிவான பாதையை உருவாக்கியது.
அவளது கைகள் அதிகமாக ஒளிர்ந்து நகர தயாராக இருந்தது. மாரா இருளில் இறங்கினாள். அவளுக்கு பின்னால் மூடுபனி மேலே சுருண்டது. மேலே ஒளிரும் வடிவங்கள் மங்கின. வீடு தன் மூச்சை பிடித்தது. மாரா ஹாலோ வீதியின் கீழே வெட்டப்பட்ட பரந்த நிலத்தடி அறைக்குள் பார்த்தாள். அதன் ஈரமான கல் சுவர்கள் அவளை சுற்றி உயர்ந்து பனி தரையில் குறைவாக மிதந்தது. சுவர்களின் பண்டைய விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெப்பமான ஆம்பர் வெளிச்சத்துடன் எரிய மாராவையும் சூழலும் பனியையும் மென்மையான ஒளியால் குளிர்வித்தன. அவள் கண்கள் சுவர்களை தேடின. அதில் விசித்திரமான செதுக்கல்கள், வட்டங்கள், சுழல்கள், கண் போன்ற சின்னங்கள் மீண்டும் மீண்டும் செதுக்கப்பட்டிருந்தன. மங்கலான வெளிச்சத்தில் மெல்ல ஒளிர்ந்தன. ஒரு மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட செதுக்கல்கள் மறக்கப்பட்ட ஆன்மாக்களின் வரலாற்றை கூறின. மாரா சிறியவளாக உணர்ந்தாள். கல்லில் செதுக்கப்பட்ட எண்ணற்ற எச்சரிக்கைகளால் நெருங்கியவளாக. அறையின் மையத்தில் ஒரு பெரிய கல் கிணறு பிளந்து பழுதடைந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது. பனி மெதுவாக மூச்சு விடுவது போல வெளியேறியது. மாரா எச்சரிக்கையுடன் அணுகினாள். கண்கள் நிலைத்திருந்தன. பனி மூச்சு விடுவது போல உயர்ந்து விழுந்தது. சங்கிலிகள் குலுங்கின. பனிக்குள் மாராவின் பிரதிபலிப்பு மங்களாக மின்னியது. மென்மையான பேமேக்க ஒளி அவளை சுற்றி மென்மையான வடிவங்களை உருவாக்கியது. பனிமூட்டம் துக்கமாக உணரப்பட்டது. இனி அச்சுறுத்தலாக இல்லை. மாரா வியப்புடன் மற்றும் அமைதியாக நின்றாள். சங்கிலியால் கட்டப்பட்ட கிணற்றுக்கு அருகே சென்றபோது மாராவின் ஆர்வம் எச்சரிக்கையை மிஞ்சியது. பனி மெதுவாக அவளது கால்களை சுற்றி விளக்கின் ஒளி அவளது முகத்தில் மினுங்கியது. மறைமையான காட்சிகள் அவளை ஆட்கொண்டன. பழைய தெருக்கள், குளிர்கால புயல்கள், மக்கள் மறைவது, இவை அனைத்தும் அரைச்சுவர்களில் படிந்திருந்தன. மாரா தலையை பிடித்துக் கொண்டு நின்றாள். பிளந்த கிணற்றின் உள்ளிருந்து பனிமங்களாக ஒளிர்ந்தது. மாரா விளிம்பில் நின்று ஹாலோ ஸ்ட்ரீட்டின் உண்மை வெளிப்படுவதைக் கண்டு புரிந்தாள். பனி ஒளிரும் நினைவுகளின் துண்டுகளுக்கு நோக்கி சென்றது. மாரா பார்த்தாள். துக்கமும் பயமும் அவளது கண்களில் பிரதிபலித்தது. அதன் பசியின் ஆழத்தை உணர்ந்தாள். மாரா சங்கிலியால் கட்டப்பட்ட கிணற்றின் அருகே அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். பனிமூடல் மேலே சுருண்டு விளக்குகள் மினுக்க பண்டைய சின்னங்கள் மெல்ல ஒளிர அந்த அரை மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த தருணம் முடிந்தது. உடைந்த கிணற்றின் சுற்றியுள்ள பொருட்கள் மெதுவாக ஒலித்தன. பனிமூடல் அடர்த்தியாக. மாரா பதட்டமாக நின்று இதயம் துடித்துக் கொண்டு அவளை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்று தெரியாமல். சூழலும் பனியில் இருந்து ஒரு தனி குரல் எழுந்தது. அறையை நிரப்பும் ஒளிரும் இருப்பாக உருவானது. கண்கள் பெரிதாக. மாரா பயமும் வியப்பும் கொண்டு நடுங்கினாள். பனிக்குள் சுவர்களில் பேய்முகங்கள் தோன்றின. பெயர்களையும் நினைவுகளையும் கிசுகிசுத்தன. மாராவின் குழப்பமான பார்வையில் துக்கமும் பயமும் பிரதிபலித்தன. பாரிஸ் நகரவாசிகளின் காட்சிகள் அவளை சுற்றி மிதந்தன. இயக்கத்துடன் உறைந்திருந்தன. அவற்றின் இருப்பு மாரா மீது கடந்த கால வாழ்க்கைகளின் வலைப்பின்னலாக இருந்தது. பனி அவளது கைகளையும் கால்களையும் உயிருள்ள புகையாய் சுற்றியது. அவளது மூச்சை குளிர்ச்சியடையச் செய்தது. ஆனால் அவள் இனி புறக்கணிக்க முடியாத உண்மையின் பாரத்தை வெளிப்படுத்தியது. அம்மும் பனியின் இருப்பின் விலையை மாரா உணர்ந்தாள். சுவர்கள் வலியூட்டும் நினைவுகளால் ஒளிர்ந்தன. மேலும் அவள் மீது கனமான சுமை அமர்ந்தது. கிணற்றிலிருந்து பனி உயர்ந்த ஒரு மாபெரும் உருவமாக மாறி மாரா கீழே நின்றாள். சிறியவளாக இருந்தாலும் உறுதியானவளாக அவளுக்கு முன் இருந்த முடியாத தேர்வை எதிர்கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. ஒளிரும் பனிமூட்டம் அவற்றில் பிரதிபலிக்க அவளது கைகளில் மெல்லிய வெப்பம் பரவியது. எதிர்பார்ப்பால் நிறைந்த மௌனம். பனிமூட்டம் மாராவின் ஒளிரும் கைகளில் நோக்கி சென்றது. கிணற்றில் இருந்து வெளிச்சம் பாய்ந்து அதன் இடத்தை எடுத்துக்கொண்டு அதன் சுமையை தாங்குவ வாய்ப்பை அவளுக்கு வழங்கியது. மாரா மெதுவாக மூச்சை விடுத்தாள். கண்கள் அமைதியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தன. பனியை ஒரு போர்வையாக சுற்றி அவளை சூழவிட்டாள். அவள் புரிந்து கொண்ட தேர்வை. நீ என்னை மாற்றலாம். அவள் சங்கிலியால் கட்டப்பட்ட கிணற்றை எதிர்கொண்டாள். பனி அவளை சுற்றி சூழன்ற போது மங்களாக ஒளிர்ந்தது. அறை அமைதியால், எதிர்பார்ப்பால், விதியின் பாரத்தால் கனமாக இருந்தது. Transformational words for children as frogs. பனிமூட்ட கியூலோ சுருண்டு விளக்குகள் மெதுவாக மினுங்குகின்றன. அவள் மெதுவாக கிசுகிசுகிறாள். நான் உன்னை மேலும் எடுக்க விடமாட்டேன். அவளது கைகள் மீண்டும் ஒளிரத் தொடங்குகின்றன. நான் உன்னை மேலும் எடுக்க விடமாட்டேன். முழுப்பெண்ணை ஒளிரச் செய்கிறது. அவள் ஒளிரும் கைகளை பழுதடைந்த சங்கிலிகளுக்கு எதிராக அழுத்துகிறாள். ஒளி வெளியே பரவுகிறது. சங்கிலிகள் தூளாக சிதறுகின்றன. முழுப்பெண்ணை வன்முறையாக கத்துகிறது. ஆனால் மாரா அமைதியாக புறாவிகளால் சுண்ணறிவு பூச்சிகள் போல் எழுந்து அவளை சுற்றி மிதக்கின்றன. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் மாராவுக்குள் பாய்கிறது. சுற்றியுள்ள நினைவுகள் அவளை சுற்றி வலம் வருகின்றன. அரை ஒளி துகள்களாக கரைந்து விடுகிறது. மாரா தரையில் மிதந்து அமைதியாக மெதுவாக ஒளிர்கிறாள். அவள் வியாத்தைச் செல்கிறாள். அடி ஆட்குகிறது. இப்போது ஹாலோ வீதியின் காவலாளி. பொன்னிற ஒளி பனியின் கடைசி மெல்லிய பாகங்களை வெட்டுகிறது. பனி மறைந்துவிட்டது. மங்கலான காலை மூடுபனி மற்றும் அமைதியான சத்தமற்ற தனிமையை மட்டும் விட்டுச் செல்கிறது. நகர மக்கள் எச்சரிக்கையுடன் வெளியே வருகிறார்கள். உறுதியாக இல்லாமல், ஆனால் ஒரு சுமை நீங்கியதை உணர்கிறார்கள். கைவிடப்பட்ட வீடுகள் அமைதியாகவும் உயிரற்றதாகவும் இருக்கின்றன. அவற்றின் நிழல்கள் இன்னும் நகரவில்லை. மாரா தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவரது மென்மையான ஒளி காலை சூரியனுடன் கலக்கிறது. அமைதியாகவும் கவனமாகவும். அவரது கண்கள் சற்றே மின்னுகின்றன. அவரது மென்மையான முகபாவனையில் அமைதியான அறிவு பிரதிபலிக்கிறது. மங்கலான ஒளி மிதக்கும் காற்றில் மிதந்து செல்கின்றன. ஒரு காலத்தில் இருந்தவற்றின் எதிரொலிகள் இப்போது அமைதியாக.
நகரம் தானே நினைவு கூறும் போல் தோன்றுகிறது. காலை ஒளியில் மெதுவாக ஒளிர்கிறது. நினைவுகள் நிலைத்திருக்கின்றன. மராவின் பிரதிபலிப்பு ஒரு தூசியான ஜன்னலில் மினுங்குகிறது. அவளது கண்கள் ஒளிர அவளை ஹாலோ வீதியுடன் இணைக்கின்றன. அவள் மெதுவாக திரும்புகிறாள். சூரிய ஒளி வலுப்பெறும் போது சிறிது மங்குகிறது. அவளது ஒளியில் அமைதியான விடைபெறல். நகரத்தின் ஆழத்தில் ஏதோ பண்டையது அமைதியாக அசையாமல் எதுவும் தொடாதபடி உறங்குகிறது. ஹாலோ வீதி முழு காலை வெளிச்சத்தில் குளித்துக்கொண்டு அமைதியாக, சாதாரணமாக, ஆனால் அதன் ரகசியங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது.